ஹாய், நீங்க கட்ட போற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதா இருக்கணும். ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு கட்டடம் நமக்கு தரமா கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் போதுதான் அது தரமா கிடைக்கும். அப்படி நாம செய்யாம ஒரு கான்ட்ராக்டரை வச்சு இல்ல ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது எது மாதிரின்னா, நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பவுண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யலாமா? நிச்சயமா செய்யக்கூடாது. நான் உங்க சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் விஜய் பில்டர். நாங்கள் 2012 இருந்து 100க்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை சக்ஸஸாக முடிச்சிருக்கோம். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்க எங்களை அணுகலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நம்ம நேற்றைய முன்தினம், அதாவது முந்தா நாள் நம்ம அசோக் சிறுநிதி அவர்கள் கூட ஒரு நேர்காணல் நம்ம லைவ் வச்சுருந்தோம். அந்த லைவ் வீடியோ அப்போ சொல்லியிருந்தார், நேற்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வெளியிட போகிறோம், முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படி அவர் நேற்று அதை வெளியிட்டு இருந்தார். அதனுடைய வீடியோ இப்போ நமக்கு அமைச்சிருக்காரு. வாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபர்தராக பேசலாம். வணக்கம், நான் அசோக் சிறுநிதி பேசுகிறேன். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மைவி3 ஆச்சுங்கிற ஒரு நிறுவனம் விளம்பரம் பார்த்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க தான் முதல் புகார் கொடுத்திருந்தோம். காவல்துறையும் எங்க புகாரை ஏத்து அவங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சிசிபி முதல்ல வழக்கு பதிவு செஞ்சு இப்ப அதை பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க சொல்லியிருந்தோம், இந்த நிறுவனத்தை சார்ந்த நிறுவனர் குருஜின்னு சொல்லப்படுற விஜயராகவன் மதுரையில 100 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்கிறாரு. எவ்வளோ? 1 கோடி 2 கோடி இல்ல, 100 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஆவணங்கள் நாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த இடங்களோட ஈசி பட்டாவோட நாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த கேஸ் பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிச்சு பெயிலும் கேன்சல் பண்ணப்பட்டு எம்டி பாத்தீங்க அப்படின்னா இப்ப சரண்டர் ஆயிருக்காரு. சத்யானந்த் சரண்டர் ஆயிருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொத்துக்களை விற்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, லிக்விடேட் பண்றாங்க. இந்த பணத்தை பதுக்கறதுக்காக வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இடங்களையும் விற்கிறாங்க, அவங்க வாங்கிய வாகனங்களையும் விற்கிறாங்க. இதுக்கு மேலும் ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறேன். இவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி ஃபார்ச்சுனர் கார் ஒன்னு 65 லட்சத்துக்கு வாங்குறாங்க. அந்த வண்டி நம்பர் TN66AS3399. 10,000 கிலோமீட்டர் கூட ஓடாத அந்த வண்டியை இன்னைக்கு விற்கிறதுக்கு வித்து அதை காசு பண்றதுக்கான முயற்சிகள்ல இறங்கி இருக்கிறாங்க. அந்த வண்டி இப்ப எந்த இடத்துல நிக்குது அப்படிங்கிறது வீடியோவோட நாங்க உங்களுக்கு காமிக்கிறோம். இதுக்கு இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, 2 மாசம் ஆன வண்டிக்கு 65 லட்சத்துல இருந்து குறைச்சு வெறும் 45 லட்சம் கேக்குறாங்க. 15 லட்சத்தை மைவி3 அக்கௌண்ட்ல கட்டிடணும், மீதி 30 லட்சத்தை கேஷா கொடுங்க அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க காவல்துறையிலையும் புகார் கொடுத்திருக்கோம். இந்த 60 லட்சம் ரூபாய் ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு வருது. இப்ப அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இவங்களோட சொத்துக்களை கண்டிப்பா உறுதியா அரசாங்கம் முடக்குவாங்க. அப்போ இவங்க பணமா இருந்தா பதுக்கிடலாங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க, பணமா ஆக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் கரெக்டா நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா 60 லட்சத்தை மீட்டெடுக்க முடியும். இந்த 60 lakhs நம்ம 60 லட்சத்தை மீட்டெடுத்தோம்னா 60 பேர்த்துக்கு காசை ரிட்டர்ன் பண்ண முடியும், திருப்பி கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த நல்ல நோக்கத்துல இந்த வீடியோ பதிவு செய்யறேன். கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா? இதை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் ஒவ்வொன்றா விற்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு தெரியுது. இப்போது நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனத்தை அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் தொகையை கம்மியான விலைக்கு விற்றுட்டு, வந்த விலைக்கு விற்றுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிற வழியை பார்க்கலாம். ஏன்னா இந்த திருட்டு பொருளையெல்லாம் அப்படி தான் வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து வேல்யூவான ஒரு பொருளை திருடிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் வந்த விலைக்கு விற்றுட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, அதை அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தா தானே அதை பார்த்து ஒரு பேரம் பேசி விற்கணும், காசு பார்க்கணும் அப்படிங்கிறத மோட்டிவ். அப்படிங்கும்போது வந்த விலைக்கு அவங்க விற்றுட்டு போக தான் பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் இப்போ அடுத்தடுத்து அவர்களுடைய சொத்துக்கள் இதர எல்லாமே என்ன ஆகுதுன்னா, அவர்கள் இப்போது வந்த விலைக்கு விற்றுட்டு
அதை லிக்விட் கேஷாக மாற்றிட்டு நம்ம வந்து அதை பதுக்கிறது அப்படிங்கிற செயல்களை வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்புறம் இன்று வந்து நமக்கு காலையில் ஒரு நபர் வந்து கூப்பிட்டாரு. கிட்டத்தட்ட என்னோட ஒரு அரை மணி நேரம் உரையாடினார். யாருன்னா மைவி3னுடைய 1 ஆஃப் க்ரோன் மெம்பராக இருக்கிறாரு. அவருடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, என்னுடைய பெயர், என்னுடைய ஊர் எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் பேசின இந்த செய்தியை மட்டும் சொல்லுங்கள், என்னுடைய பெயர் இதுவரெல்லாம் வெளியே வர வேண்டாம், ஏன்னா மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னா, தினத்துக்கு கிட்டத்தட்ட 8 கூகுள் மீட் வந்து அவர்களுடைய குழு சார்ந்த அவங்களுடைய அப்ளையர்ஸ் எல்லாம் வந்து 8 மீட்டிங்க்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா தினம் கண்டக்ட் பண்ணுறாங்களாம். எல்லா மீட்டிங்லேயும் இவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மீட்டிங்கும் 1 மணி நேரம் 58 நிமிஷம், 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேலே தான் ஒவ்வொரு மீட்டிங்கும் போகுதான். எல்லா மீட்டிங்லேயுமே இவர்களை வந்து பேசவே விட்டுறது இல்லையா. அவர்கள் அந்த அப்ளைனஸ் மட்டும்தான் பேசுகிறாங்களாம். டவுன்லைனில் உள்ளவங்ககிட்ட யாருக்கிட்டே சில பேர்ட்டு ஆல்ரெடி நான் உன்னை கூப்பிடுவேன், நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசிடு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவர்களை மட்டும் 2-3 பேரை கூப்பிட்டு பேசி அந்த மீட்டிங்கை முடிச்சிடுறாங்களாம். அந்த மீட்டிங்கில் கூட எங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது, எங்களுக்கு வந்து பணம் வந்து வேணும், எனக்கு பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு இதை பாருங்கன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டோம் அப்படின்னா அப்பயே திட்டுறாங்களாம். என்ன நீங்கள் இப்போ நெகட்டிவ் கமெண்ட்லாம் போடுறீங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் அவங்களுக்குள்ளேயே. இப்போ நாம் வந்து பப்ளிக்காக வந்து மைவி3 பற்றின வந்து நெகட்டிவிட்டி எடுத்து வெளியே சொல்கிறோம், ஆனால் அவர்கள் குழுக்குள்ளே பேசுகிறாங்க இல்லையா, அதுக்குள்ளேயே நீங்கள் நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, பி ஒன்லி பாசிட்டிவ், அப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அந்த அவங்களுடைய ஜூம் மீட்டிங்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ, அதாவது ஜூம் மீட்டிங்னா அவங்களுடைய கூகுள் மீட் அதில் நடக்கக்கூடிய ஆன்லைன் மீட்டிங்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ நெகட்டிவிட்டி வந்து அவங்க போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடியெல்லாம் நோட் பண்ணுறாங்களா, அவங்களுடைய இமெயிலில் நோட் பண்ணி வைக்கிறாங்களா, அவங்கள என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் எப்படி பணம் வாங்கிறீங்கன்னு நாங்கள் பார்த்துட்றோம், நாங்கள் உங்கள் லிஸ்ட்டில் நாங்கள் கொடுத்துருவோம், இந்த மாதிரி இவங்க நெகட்டிவாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டெல்லாம் அங்கே கொடுத்துருவோம், நீங்கள் வந்து எப்படி பணம் வாங்குறீங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க சார். அதனால் என்னால் என்னுடைய பெயரையெல்லாம் சொல்லி என்னால் பேச முடியல. நான் அதையும் தாண்டி என்னுடைய சில வீடியோக்களெல்லாம் வந்து நான் பார்த்து மைவி3க்கு நெகட்டிவாக, மைவி3க்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய கருத்துக்கு வந்து என்ன சொல்கிறது சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து நிறையா 2-3 கமெண்ட்லாம் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குரூப்பில் உள்ளவங்க, அவங்க ஒரு அப்ளைனர் இருப்பாங்க, அந்த சர்க்கிள் இருப்பாங்க, அவங்களே வந்து இவெல்லாம் ஏன் பேசுகிறேன்னு சொல்லி என்னை வார்ன் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணோம் நீ எப்படி பணம் வாங்கிடுவேன்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொரு யூடியூப் வீடியோ நமக்கு அனுப்பிச்சாரு. அந்த யூடியூப் வீடியோவில் ஒருத்தர் வந்து மொட்டை மாடியில் நின்று பேசுகிறாரு. அதை என்ன சொல்கிறாருன்னா, மைவி3க்குன்னா 12ஆம் தேதி பெயில் கிடைக்குன்னாங்க, அது போய் அப்புறம் வந்து அந்த டைரக்டர்ஸ்க்கெல்லாம் பெயில் கிடச்சிச்சின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டாங்க, அதெல்லாம் போய் இந்த மாதிரியெல்லாம் யாரும் பரப்ப வேண்டாம், அப்புறம் யாராவது எது சொன்னால் நீங்கள் கண்டுக்க வேண்டாம். அப்புறம் மைவி3 நம்ம உறுப்பினர்களே யாரெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்கிறத நோட் பண்ணிகிட்ருக்குறோம், அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பணம் வர்றது கஷ்டம், நாங்களாம் நோட் பண்ணிவிட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளைனர் என்ன பண்ணுறாரு, தன் கீழே உள்ளவங்கள மிரட்டுறாரு. அப்போது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வெளியே சொல்லலாம், அவர்களுக்கே வந்து நம்ம வந்து புரியுது இது வந்து இதில் உள்ள உண்மைத்தன்மை என்ன, இது வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கெல்லாம் புரியுது. அப்போது அவர்கள் மனம் மாறி அவர்கள் ஏதாவது வந்து அவங்களுக்குள்ளே கூட மனம் விட்டு பேச முடியாத அளவுக்கு ஒரு அடக்குமுறை, அவர்களை அமுத்தி வைக்கிறது, அவர்களை போட்டு எந்த கருத்தும் சொல்ல விடாமல் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக அபத்தமான ஒரு செயல். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 8 மீட்டிங்னா ஒவ்வொரு மீட்டிங் 50 நிமிஷம் மேலே 1 நிமிஷம் 1 மணி நேரம் வரைக்கும் போகுதுன்னா 8 மணி நேரம் இந்த நேரத்தையே பேசிகிட்டு இருந்தால் அவங்க அடுத்த வேலை என்ன செய்வாங்க? அவங்களுக்கு குடும்பம் இருக்குதுயா, குழந்தை குட்டிங்க இல்லையா, இப்போ தொழிலை பார்க்குறத விட்டுட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்களா, மீட்டிங்க்கு வந்து இதை பார்த்துட்டு இருப்பாங்களா, மீட்டிங்கு வரணும்னு சொல்கிறாங்களா, ஆன்லைன் மீட்டிங் வரணும்னு சொல்கிறாங்களா, அப்புறம் நாமெல்லாம் அங்கே போய் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து கூட்டம் கூட போகிறோம், நம்மளாம் வந்து மனு கொடுக்க போகிறோம், இதனால் தேதி எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சப்பெல்லாம் கூப்பிட்றாங்களாம். இப்போது இங்கே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, வேண்டா விருப்பா பிள்ளையை பெற்று காண்டா பிறகுன்னு பேர் வச்ச மாதிரி இவர்கள் கையிலிருந்து பணத்தையும் போட்டுட்டு இன்றைக்கி அவர்கள் சொல்கிறதையெல்லாம் வந்து செய்ய வேண்டிய நிர்பந்தம், செய்ய வேண்டிய சூழ்நிலை, இல்லைன்னா பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் மிரட்டினா நிறையா பெண்கள் வந்து இந்த இதில் வந்து இந்த பணத்தை போட்டு விளம்பரம் பார்த்துட்டு அதன் மூலிமா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போது பணம் போச்சேன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் அவங்கள திட்டுவாங்க, கணவர்மார்களோ அவங்க வீட்டில் பெரியவங்களோ எல்லாம் திட்டுவாங்க. இப்போது எப்படியாச்சும் போட்ட பணத்தை வாங்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். இவங்க இப்படி ஒரு சைடு
அவர்களை போட்டு வதைக்கிறதுனால அவர்களுக்கு என்ன ஆகும்? நம்ம எதையுமே பேசவும் முடியாது. எப்படியோ போட்ட காசை வாங்கி வீட்டில் கொடுத்துட்டா போதும். நீ இப்படி போய் நீ தானே போய் சொல்லி இப்படி போட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம கமெண்ட்லேயே ஒரு லேடி சொல்லியிருக்காங்க, சார் நானும் படம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு அவர் வேணான்னு சொன்னார். அப்புறம் நான் அவரை சமாதானப்படுத்தி பணத்தை வாங்கி வச்சுருந்தேன். நல்ல வேலை உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நான் போடலை. இப்போ நான் போட்டிருந்தா என் வீட்டுக்கார்ட்ட நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன், நான் எங்கள் வீட்டில் எதனா சண்டை தான் ஓயாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இது மாதிரி நிறையா பெண்கள் இருக்கிறாங்க, நிறையா நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க, கடன் வாங்கி போட்டிருக்கிறாங்க, லோன் வாங்கி போட்டிருக்கிறாங்க, ஜொல் வச்சு போட்டிருக்கிறாங்க, நிறைய இடத்த அடமானம் வச்சு போட்டிருக்கிறாங்க, கந்துக்கு வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து இந்த பணத்தை எப்படியாவது வந்துச்சுன்னா அந்த கடனை கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு இருக்கிறாங்க, கட்டாயத்தின் சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போது அவர்களுக்கே தாங்க முடியாமல் ஏதாவது இடத்துல பேசினா கூட நீங்கள் பேசுனா நெகட்டிவ் கமெண்ட்டை வச்சு நாங்கள் உங்களுக்கு பணம் வராமல் பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டினா என்ன ஆகும் என்பதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஒரு சமீபத்திய ஒரு செய்தி என்னென்னா, அப்ளைனர்ஸும் இந்த மோசடி கும்பலில் சம்பந்தப்பட்டவர்கள். அப்ளைனர்ஸ் அதாவது நிறுவனத்தினுடைய உரிமையாளர், நிறுவனத்தினுடைய டைரக்டர்ஸு, இவங்கெல்லாம் மோசடியில் சம்மந்தப்பட்டவங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு தெரியும். அது ஏன்னா அவங்க கம்பெனியில் அவங்க தான் சைனிங் அத்தாரிட்டியாக அவங்க தான் நிறுவனராக இருப்பாங்க. கம்பெனியோட டைரக்டராகவோ கம்பெனி நிறுவனராகவோ இருப்பாங்க. இப்போ இதில் என்னென்னா அப்ளைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த சீலிங் அச்சீவ் பண்ணுவாங்க, ஒருத்தர் 2 பேர் சேர்த்தவங்க, இது மாதிரி ஆளுங்களாம் இருப்பாங்க இல்லையா, இவர்களையும் இந்த மோசடி லிஸ்ட்டில் இவர்கள் பெயரை சேர்க்கப் போவதாக நமக்கு ஒரு புதிய செய்தி வந்திருக்கு மக்களே. அதனால் டவுன்லைனில் உள்ளவங்கெல்லாம் உங்களை யாரெல்லாம் மிரட்டுறாங்களோ நீங்கள் எல்லாம் பயப்படாதீங்க. என்னுடைய பணத்தை கடைசியில் நீ தான் கொடுக்க போகிற அந்த மாதிரியான சூழ்நிலை வரப்போகுது அப்படிங்கிறத இந்த செய்தி அவங்ககிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களிடம் உத்தரவாதம் கொடுத்து உங்கள் வீட்டுக்கே உங்களிடம் பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை இந்தாங்க கையில் நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க போய் இந்த ஸ்டோரில் கொடுத்தாங்களோ, இல்லை அவங்க ஏதாவது அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போய் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ, ஆக மொத்தம் இந்த நிறுவனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து உங்களிடம் பணத்தை போட வைத்ததோ இல்லை உங்களிடம் பணத்தை வாங்கியதோ அவர்கள் தான். அப்போது அந்த எம்டி சத்யானந்தம், அந்த நிறுவனத்தை சார்ந்த டைரக்டர்ஸு, இவர்களில் ஒரு லிஸ்ட்டில் வராங்க. இன்னொரு லிஸ்ட்டில் இந்த நிறுவனத்திற்கு யாரெல்லாம் அப்ளைனராக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆள்களை சேர்த்து விட்டு அவங்களுக்கு டாப் லெவலில் இருக்காங்களோ அந்த அப்ளைனர்ஸ் எல்லாருமே இந்த மோசடி லிஸ்ட்டில் அவர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டு விட்டதாகவும், யாரெல்லாம் இருக்கிறாங்க லிஸ்ட்டும் மேற்கொண்டு எடுத்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல். அதனால் டவுன்லைனில் உள்ளவங்க யாரும் உங்கள் அப்ளைனர்ஸ் என்ன மிரட்டினாலும் பயப்படாதீங்க. அநேகமாக சத்யானந்தா அவர் கம்பெனி நீட்டினாலும் உங்கள் அப்ளைனர்ஸ் தான் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக போகிறாங்க. ஏன்னா உங்களுடைய அப்ளைனர் எல்லாருமே தங்களுடைய வங்கியில் தான் அந்த பணத்தை மாதம் பெற்றிருக்கிறாங்க. உங்களை சேர்த்து விட்டதுக்கான அந்த பண கமிஷன் வருது இல்லைங்களா, அந்த கமிஷன் தொகையை யாருக்கும் இவர்கள் கையில் கொடுக்கல. நிறுவனம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு உஷாரா, எல்லாரையும் KYC அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு. அப்போது KYC லிஸ்ட்டும் இப்போது அரசிடம் போயாச்சு, RBIயிடம் போயாச்சு, நம்மளோட EWட்ட போயாச்சு, இப்போ கோர்ட்டுக்கும் போகுது. இப்போ யாரெல்லாம் KYC கொடுத்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்களோ உஷாரா நிறுவனம் பார்த்தீங்கன்னா KYC அப்டேட் பண்ணுங்கன்னு வாங்கிருச்சு. அப்போ அந்த KYC பிரகாரம் அப்ளைனர்ஸ் எல்லாம் எவ்வளோ இத்தனை நாளாக வாங்கியிருக்காங்கிற டேட்டாவும் அங்கே சப்மிட் ஆக போகுது. இதனால் இந்த பணத்தை நான் வச்சுக்கலங்க, திருடனது பூரா பங்கு போட்டுட்டோங்க அப்படிங்கும்போது அப்ளைனர்ஸும் இதில் மாட்ட போகிறாங்க. மாட்டிட்டாங்க, முழுக்க மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த மைவேத்திரிக்கு சப்போர்ட்டாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவர்கள் எல்லாமும் கூட இந்த மணி ஸ்கேமுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களுக்கும் இதில் நேரடியாக பங்கு இருக்குது. ஏன்னா மக்களை இவங்க தான் போய் குழப்புறாங்க. எம்டி போய் எல்லாத்தையும் வீடு வீடாக பேசுகிறதில்ல, இவங்க தான் வீடு வீடாக பேசுகிறாங்க. அப்போ இவர்களுக்கும் இதில் நேரடியான தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேம் ஆக்டிவிட்டீஸில் இவர்களையும் இணைக்க போகிறாங்க. அதாவது இணைக்க போகிறாங்கன்னு நான் சொல்கிறது என்னென்னா இணைச்சிட்டாங்க. இது நமக்கு கிடைத்த தகவல். நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் யூடியூப் திறந்து யூடியூப்பில் யாரெல்லாம் மைவேத்திரிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, யாரெல்லாம் யூடியூப்பில் இல்லாமல் இந்த மாதிரி கூகுள் மீட் அங்கங்கே கனெக்ட் பண்ணி யாரெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி இவர்களை எல்லாம் வழிநடத்திட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் இவர்களுடைய அப்ளைனர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு எல்லா டேட்டாவுமே இப்போது EWவுடைய கைக்கு போயிடுச்சு. ஏன்னா இவர்கள் பணம் பெற்றதற்கு உண்டான பக்கா ப்ரூஃப் இப்போ KYC அப்டேட் பண்ணிட்டதுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. முதல்லையாவது KYC அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க, அப்போ தெரியாது.
டேட்டாஸ் எல்லாம் கூட மிஸ் ஆகும். இப்போ கேஒய்சி அப்டேட் பண்ணி இன்னா இருக்குது, நான் மாதம் இவ்வளோ கமிஷன் கொடுத்தேன், இவ்வளோ விட்ரா கொடுத்தேன், இவ்வளோ அவங்க ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க, அப்போ நான் மக்கள்கிட்ட வசூல் பண்ண பணத்தில் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு நான் இவ்வளோ போச்சு, எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளோ போச்சு, நான் அங்கங்கே வந்து ஹப்பு வாடகைக்கு எடுத்தேன் அதுக்கு இவ்வளோ போச்சு, மற்ற ஸ்டாஃப் எல்லாம் போட்டு நான் வந்து மெயின்டைன் பண்ணேன் அதுக்கு இவ்வளோ போச்சு, மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ போச்சு, பந்த தொகையில் மாதம் மக்களுக்கு பிரித்து கொடுத்ததில்ல, இன்கம்மாக நான் சொன்ன பிரகாரம் பிரித்து கொடுத்தது எவ்வளோ போச்சு, கமிஷனாக கொடுத்தது உங்களை சேர்த்துட்டு 200 பேர் 200 அவங்களுக்கு வருது இல்லையா, அவன் வந்து சீலிங் அச்சீவ் பண்ணால் 1400 ஆச்சு இல்லையா, அப்புறம் 6000 அதுக்கு வாங்குறாங்க இல்லையா, எல்லாமே அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எங்கேயுமே கையில் கொடுக்காததுனால. அதுவும் கேஒய்சியும் அப்டேட் பண்ணி இப்போ பக்கா சேனலைஸ் பண்ணிட்டாங்க. இவர்களுடைய எல்லா பெயருமே வரப்போகுது. உங்களுக்கு எல்லாம் ஒருத்தர் பேர் சேர்த்துருந்தா அந்த ஒருத்தர் மூலிமா நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சு. உங்களுக்கு இல்லை நீங்கள் 7 பேர் சேர்த்துருந்தீங்கன்னா அந்த 7 பேர் மூலிமா 36 மாதமாக நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை எல்லாமே நீங்கள் இந்த அப்ளையன்ஸுடைய சொத்தை எல்லாம் முடக்கி அப்ளையன்ஸனுடைய சொத்தை எல்லாம் லிஸ்ட் எடுத்து இதையெல்லாம் அந்த மோசடியில் ஈடுபட்ட இவர்களின் பேரையும் சேர்க்கப்பட்ட அதாவது நிறுவனத்தினுடைய எம்டி சத்யானந்த் டைரக்டரோடைய சேர்ந்து அப்ளையன்ஸையும் சேர்த்து ஒன்றாக இணைத்து இவருடைய சொத்தையெல்லாம் அதாவது 1-2 அப்ளையன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையுமே இழுத்து போட்டு முடக்கி கீழே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடைசியாக வந்தவங்களுக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பதற்கு முழு ஏற்பாடு ஆகிவிட்டது. ஸோ மக்களே, ஸோ என்ன அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம வெயிட்டிங் பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இன்னொரு தகவல், நாம் நேற்று வந்து ஈவினிங் ஒரு 6:30 சம்திங்க்கு ஒரு லைவ் வீடியோ போட்டோம். திரு கார்த்திக் பிள்ளை அவர்கள் தி கேடிவி அப்படிங்கிற சேனலில் எதேதோ பேசினார் இல்லையா. மைவி3 வந்து ஒரு வெர்ச்சுவல் பேங்க் நடத்துது, இது வந்து வெர்ச்சுவல் பேங்க் நடத்தணும் அப்படின்னா கேஒய்சி அப்டேட் பண்ணணும், ஒரு பேங்க் நடத்தணும்னா அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறாரு, ஒரு பேங்க் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன அடிப்படையான விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அவங்க பேங்க் நடத்த முடியும் அப்படின்னு கூட அவங்க தெரியாமல் அவர் பாட்டில் அவர் பேசுகிறாரு. மைவி3 பேங்க் வந்து அதாவது மைவி3 கம்பெனி வந்து ஒரு பேங்கு வெர்ச்சுவல் பேங்கில் வருது, இது மாதிரி பேடிஎம் மாதிரி கூகுள் ஆப் மாதிரி இது வந்து நமக்கு வந்து வெர்ச்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல வருது. அப்போ வெர்ச்சுவலாக வரணும் அப்படின்னா நம்ம எல்லாம் கேவிசி அப்டேட் பண்ணணும். இப்போ தான் ரீசெண்டாக ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறார். ஸோ ஆர்பிஐ வந்து என்னென்னா இயர்லி ஒன்ஸு எல்லாரையுமே கேஒய்சி வந்து ரினியூவல் மறுபடியும் செக் பண்ணுறாங்க. இப்போ நமக்கே அக்கௌண்ட் இருக்குன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டு எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நீங்கள் இப்போலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இயர்லி ஒன்ஸு அல்லது 3 இயர்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கேஒய்சி கொடுத்து தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம், மறுபடியும் ரீஅப்டேட் பண்ணுறாங்க. ஆனால் கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தது 2002. ஆனால் இப்போ 2024 எத்தனை வருஷம் 12 வருஷம் ஆன ஒரு அப்டேட்டை அவர் சொல்கிறாரு இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாரு. அதுபோக மைவி3 நிறுவனம் தன் வெர்ச்சுவல் பேங்க் நடத்துறதுக்கு ஆர்பிஐயிடம் எங்கே பர்மிஷன் பெற்றது? கம்பெனி நடத்துறதுக்கே ஆர்பிஐட்ட பர்மிஷன் பெறலை. பிரித்து பல பேருடைய ஜிஎஸ்டி போட்டு செபியில் போய் மாட்டாத அளவுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் ஆச்சுன்னா செபி டேரெக்டாக அங்கே உள்ளே வந்துடுவாங்க. யார்ப்பா நீ 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற, உடனே இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வரும், ஆர்பிஐ என்ட்ராவாங்க, இடபிள்யூ உள்ள வரும். இதெல்லாம் மாட்டாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து பினாமி அக்கௌண்ட்டில் நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து வெர்ச்சுவல் பேங்க் நடத்துகிறாங்களாம். ஸோ அதெல்லாம் விட பெரிய காமெடி நமக்கு என்னென்னா, நம்ம சொன்னோம் எல்லாம் பேசினார். நமக்கு வந்து ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க, அந்த ஆர்டிக்கல் பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் இதை பற்றி பேசலை அப்படின்னு நான் ஒரு 6:30 மணிக்கு லைவ் வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி 10 மணி வாக்குன்னு நினைக்கிறேன். அவர் உடனே ஜூனியர் விகடனுடைய ஆர்டிக்கல் நடந்த குளறுபடிகள் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு டாபிக் போட்டு அது உள்ள வெளியே அம்பலமானது அப்படின்னு சொல்லி போட்டு அதையெல்லாம் பேசுகிறார். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு, நீங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா, அதாவது மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா கீழே வந்து ப்ரெஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லி இருக்குமாமா. நீங்கள் அங்கே போய் ஒரு கேஸ் கொடுத்தா உடனே நீங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேங்க, இதை உடனே ப்ரெஸ்ஸில் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்களாம். ஒரு கவர் கொடுத்தா தான் அதை எடுத்துக்குவாங்களாம். அப்போது நானும் அந்த துறையில் தான் இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். நானும் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான், எனக்கு அது தெரியும் அப்படிங்கிறார். அப்போது ஒரு கவர் வாங்கிக்கிட்டு நம்மளுடைய ப்ரெஸ் மீட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வைக்கிறார். அப்போது இது நாள் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிற பத்திரிகை துறையை, அப்புறம் வந்து நம்மளுடைய ஜேர்னலிஸ்ட்டை, அப்புறம் இதுக்காக பாடுபட்டிருக்கக்கூடிய எல்லாரையுமே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அசிங்கப்படுத்துகிறாரு. இன்னொன்று அவரே சொல்லிட்டாரு, கவர் கொடுத்தா தான் இதெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது கவர் வாங்கிட்டு தான் என்ன வாங்கணுமோ மைவி3 நிறுவனத்துக்கிட்ட வந்து வாங்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு,
இந்த செய்தியெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குது, அந்த துறையில் தான் இருந்திருக்கிறாரு. அந்த நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு, அப்படி கொடுத்தா தான் அதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாரு. இப்போ இது இருந்து அப்பட்டமாக தெரியுது இவர் மைவே தெரியல, ஏதோ சம்திங் உள்ளே வந்து ஒரு டீலிங் நடந்திருக்கு. அதனால தான் ஓயாமல் மைவே திருக்கின்னு எந்த செய்தி வந்தாலும் மக்களை திசை திருப்பி, மக்கள் இந்த டைரெக்ஷனில் நேரே டைரெக்ஷனில் போயிடக்கூடாது, அவ்வளோ ட்ராக்கை மாற்றி விட்டு குழப்பி விடுவோம், அப்போ தான் மக்கள் வந்து இதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரே அம்பலமாக ஒப்பட்டமாக ஒத்துக்கிட்டாரு. இதனால தான் ப்ரெஸ் மீட்டில் வந்து இவர் சரி விஷயம் போட மாட்டாங்க, ஆனால் இதை பண்ணால் சம்திங் கவனிச்சிட்டோம், ஒரு கவர் கொடுத்தோன்னா போட்டுருவாங்க அப்படிங்கிறாரு. ஸோ இவரும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறாரு. ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறாருன்னா ஓகே ஒரு கவர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத இவரே டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அவரே மறைமுகமாக சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சலசலப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி மக்களை வந்து அப்படியே ஒரு பதட்டத்திலேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு பக்கம் அவருடைய அப்ளையன்ஸ் மிரட்டுறாங்க, இன்னொரு சைடு மீட்டிங் வந்தே ஆகணுங்க, ஆன்லைன் மீட்டிங்கிட்டேருந்து அப்புறம் ஒரு கூட்டம் கூட்ட போகிறோன்னா அங்கேயும் வந்தே ஆகணுங்கிறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் அடுத்தடுத்து ஏதோ ஒரு த்ரெட்டன் மெசேஜ் அவங்களுக்குள்ளே பரவிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே பணத்தையும் போட்டுட்டு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே அமைதியாக எவ்வளோ நேரம் அவங்களால தாக்கு பிடிச்சிருக்க முடியும். இவர்களை தப்பு செய்தாங்க, அப்ளையன்ஸ் லாபம் பார்த்தாங்க, பாவம் அப்பாவி மக்கள் கீழே இருக்கிறவங்க என்ன பார்த்தாங்க, நஷ்டத்தை தவிர என்ன பார்த்தாங்க, அவர்களையும் சேர்த்து இவர்கள் வதைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே அப்பட்டமாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜி தமிழ் நியூஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அசோக் சிவனேந்தியோட இன்டர்வியூ வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழ் மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து அவர்கள் வந்து மைவைத்திரி பற்றி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கிள் வருது அப்படின்னா அங்கே உள்ள எடிட்டர் அவ்வளோ சீக்கிரமாக அலோவ் பண்ணிடுவாங்களா? கிட்டத்தட்ட 99 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு பத்திரிகை நிறுவனம், அதில் ஒரு செய்தி வருதுன்னா அவங்க எவ்வளோ தூரம் வந்து அதை கவனித்து போட்டிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து அந்த நம்மளுடைய பத்திரிகை துறையே இப்போ நாசமாக போயிடுச்சு, எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது இப்படியெல்லாம் செயல்படுறாங்கும்போது இதை பார்க்கும்போது பத்திரிகை கூட கரெக்டாக சொல்லலை அப்படின்னா மக்களுக்கு போய் உண்மையான செய்தி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்புறம் நிறைய நியூஸ் சேனலில் இவரை வந்து சரண்டர் ஆயிட்டார் அப்படின்ன உடனே நமக்கு தந்தி டிவியில், புதிய தலைமுறையில், இன்னும் என்னென்ன நியூஸ் சேனல் இருக்கோ நியூஸ் 7ல் எல்லா சேனல்லையும் இவர் சரண்டர் ஆகிட்டாருங்கிற செய்தியை சொல்லி வந்து பப்ளிக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இவர் வந்து எம்டி வந்து எல்லாமே கொடுக்க போகிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட ஒரு கோபத்தில் கூட நீங்கள் ஒரு 10 அடி அடித்தா ஒரு 2 அடி கூட திருப்பி அடிக்கக்கூடாது அளவுக்கு 10 அடியுமே நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு அடக்குமுறையில் போட்டு அடக்கி வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய மைவித்திரி ஆளுகளை எல்லாத்தையும். ஸோ மக்கள் நீங்கள் தான் விழித்துக்கணும், இல்லை நஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம், பாய். கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பிஇபி கான்செப்டில் அல்லது ஆர்சிசி கான்செப்டில் வேர் ஹவுஸ் அல்லது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கட்டணுமா? ப்ராப்பராக சீட் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் சேர்த்து சிவில் ஒர்க்கோடு பண்ணுற டீமை எங்கே அணுகிறது, எப்படி அவங்கள பிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க? கவலையை விடுங்க. நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக், விஜய் பில்டரில் இருந்து. நாங்கள் 2012 இருந்து பிஇபி கான்செப்டில், ஆர்சிசி கான்செப்டில் வேர் ஹவுஸு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து சக்ஸஸாக கட்டி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் ஸ்கில்லேட் லேபர்ஸ் இருக்காங்க. லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காலம் அமைச்சு அந்த கால டைமுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை குவாலிட்டியாக ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி கமிட்மெண்ட்டோடு பண்ணி கொடுக்குறோம். அது போக 35 பேங்கில் எங்கள் கம்பெனியை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இதனால் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களால் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும். டெலிவரிக்கு முன்னாடி பலதரப்பட்ட வகையில் செக்கிங் பண்ணி பில்டிங்கை எந்த ஒரு கிராக்ஸும் லீக்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு 10 வருஷம் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். மேலும் உங்களுடைய கனவு கட்டுமானத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்கறது எங்கள் வாழ்நாளினுடைய நோக்கம். ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் பெறுங்க. உங்கள் கனவு கட்டுமானத்தை உடனே நனவாக்குங்க.